ஏற்காடு வந்து செகண்ட் டே ஈவினிங் மதியம் வியூ பாயிண்ட்லாம் பார்த்து ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டோம். உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. மேபி மழை வந்தால் இப்போ போக முடியாது. திருப்பி காலையில் 9 மணிக்கு தான் வந்து ஓப்பனிங்கன்னா உங்களுக்கு எந்த கரஸ்பாண்டிங் போட்டோ அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அண்ணா 8 உயிர்களோட விளையாடுறீங்களேண்ணா. ஹாய், வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது ஏற்காடு வந்து செகண்ட் டே ஈவினிங் மதியம் வியூ பாயிண்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு தம்பி பிரபாகரன் உணவகத்தில் போய் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65ம் தரமாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் வெளியே வந்திருக்கோம். எங்கே போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். அது என்னென்னா போட் ஹவுஸு. ஏற்காடு வந்துட்டு போட்டிங் போகாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் ஈவினிங்காக கிளம்பி வந்துட்டோம். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக மழை தூறல் விழுந்துட்டு இருந்துச்சு. போட்டிங் டைம் வந்து 6 மணி வரைக்கும் தான். ஆனால் நாங்கள் கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டோம். உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே தனியாக லேக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அது per head 10. அது போக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா போட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்குவாங்க. உள்ளே என்ட்ரி டிக்கெட் வாங்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மழை வர மாதிரி இருக்குது, மேபி மழை வந்தால் இப்போ போக முடியாது, திருப்பி காலையில் 9 மணிக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக மழை வரலை, அதனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து கரெக்டாக கவுண்டர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி செக்ஷன் வைஸாக இருக்குது. நீங்கள் எந்த போட்டிங் போகிறீங்களோ, இப்போ துடுப்பு போட்டா இல்லை மோட்ரு போட்டா இல்லை 7 பேர் போகிற பெரிய போட்டா அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கவுண்டர் வந்து அவங்க அலோகேட் பண்ணி டிக்கெட்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கரஸ்பாண்டிங் போட்டோ அதை வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் போனது வந்து 2 பேர் போகிற துடுப்பு போட்டு. பெடல் போட்டாக இருந்தால் தான் நம்மளே பெடல் பண்ணிட்டு போகணும். இங்கே துடுப்பு போட்டுக்கு அவங்களே ஆள் இருப்பாங்க ஆல்ரெடி. எங்களுக்கு வந்து கவுண்டர் 1ன்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக கவுண்டர் 1க்கு போயிட்டோம். அங்கே வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு எந்த போட் ஃப்ரீ ஆகுதோ அதுக்கு வந்து நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். போட் வந்து ஃப்ரீயாகி வந்துச்சு. கரெக்டாக போயிட்டோம். நாங்கள் போட்டில் ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறுங்க. மேபி ஏதாவது கையில் பொருட்கள் இருந்துச்சுன்னா பேக்கில் வச்சுட்டே இருங்க. ஏன்னா மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சில்லான கிளைமேட்டில் இப்படி தண்ணியில் போட்டிங் போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி போட்டு ட்ராவல் வந்து ஆரம்பித்தாச்சு போட்டில்.
ஐயோ இடிச்சிட போகுது. அத்தி. அண்ணா 8 உயிர்களோட விளையாடுறீங்களேண்ணா. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா அடிச்சுட்டு போயிருக்கோம். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் போனாலும் இந்த துடுப்பு போட்டில் வந்து 200 தான். எவ்வளோ பேர் போனாலும் தனியாலாம் ஒரு ஆளுக்கு 200 இல்லை. 200 ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரவுண்ட் அடிச்சிருப்போம் தண்ணியில். சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக கரைக்கு வந்தாச்சு. நீங்களும் ஏற்காடு போகிறீங்க, அங்கே போட்டிங் போகணும் அப்படின்னா ஒரு ஈவினிங் 4 மணிக்கு மேலே போங்க. அப்போ தான் கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. மழை வந்துட்டு இருந்துச்சு. ஈவினிங் விடுவாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டவுட்டில் வந்தோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போனேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.